TNOU அஃபிஷியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம். TNOU தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. நம்ம யூனிவர்சிட்டியில் ஜூன் 2024 டேர்ம் அண்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த எக்ஸாமுக்காக எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இஷ்யூ ஆகிருக்கு. ஸோ பேமெண்ட் பே பண்ணும் போது சிங்கிள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த ரிசிப்ட் அப்படின்றது வரவே இல்லை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டாவது டைம் பே பண்ணியிருக்காங்க. இப்படி ஒருத்தர் மட்டும் நடக்கிற நமக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேருக்கு இன்றைக்கி சாலிடாக ஒரு மதியத்துக்குமே நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரும் எக்ஸாம் ஃபீஸ் கூட பே பண்ண வேண்டாம், நாளைக்கு கூட நீங்கள் பே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 1 or 2 days கழிச்சு கூட பே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட பார்த்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்டு இப்போதைக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த அஃபெக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது டபுள் டைம் ஃபீஸ் பே பண்ணுறவங்க, பே பண்ணிட்டவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ டிஸ்பிளேல தெரிகிற இந்த அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு உங்களோட இஷ்யூ என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது இந்த மாதிரி சிங்கிள் பேமெண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ரிசிப்ட் வராங்களா, திரும்ப நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், அதனால் திரும்ப எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் மெயில் வந்து தெளிவாக பண்ணி விடுங்க. மெயில் பண்ணிவிட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. COE மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த அஃபிஷியல் டெலிஃபோன் நம்பருமே கொடுத்துருக்கேன். எக்ஸாம் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகேங்களா? மெயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனவங்க அண்ட் இனிமேல் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண போகிறவங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசிப்ட் வரணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இஷ்யூ கூட நீங்கள் வந்து ரிசிப்ட் வரல அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லிக்கலாம். இந்த மாதிரி மெயில் கால் பண்ணிக்கலாம் முடியும். திரும்ப அகைன் பே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அகைன் நீங்கள் செகண்ட் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுறது ரொம்ப, நீங்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செகண்ட் டைம் பே பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம எப்பயுமே சொல்கிறதே உங்ககிட்ட. இப்போ அஃபெக்ட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மையத்துலேருந்து இந்த அஃபெக்ட் அப்படின்றது இதாக இருக்குது. சில பேர்த்துக்கு ஒரு நமக்கு தெரிஞ்ச 10-15 பேருக்கு அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அது வந்து டெக்னிக்கல் இஷ்யூ தான் ஆகிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா குயிக்காகவே சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாளை அல்லது நாளை மறுநாள் இருந்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதை பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அப்டேட்டு. அந்த TNOU சம்மந்தப்பட்ட காமனான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.